அவனோட ஃபர்ஸ்ட் கார் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அந்த ஹாஸ்பிட்டல்ல 6 மணிக்கு இருக்கணுமா? 6 மணிக்கு இருக்கணும் மீன்ஸ் 6 மணிக்கு அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க கிளினிக்கு. 6 to டைமிங் தெரியலையே. வண்டி எடுக்கலையா அவன்? நாளைக்கு தான் எடுக்கிறான். என்ன வண்டி இது? டிஆர்கேவா? சரி ஓகே. டிஆர்கே சர்வீஸ் சென்டரில் விட்டு வந்தது. மீரன் நாளைக்கு தான் எடுக்கிறாராம். பைக்கில் ஜாலியாக வருவான் ப்ரோ. சூப்பராக வருவார் பைக்கில். உங்கள் கார் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்புறம் துண்டுலாம் போட்டு உட்கார வச்சுக்கிறேன் நான். துண்டு போட்டியா? இவனுக்கு வந்து மொத்தம் 4 ஊசி போட்டாச்சு ப்ரோ. 3 ஊசி 3 வேக்சினேஷன் முடிஞ்சிச்சு. ஒரு ரேபிஸ் போட்டிருக்கோம். இப்போ 2வது ரேபிஸ் போகிறதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். கொட்டாய் விட்றான் கைஸ். கரெக்டாக டைம் வந்து 6 ஆக போகுது. ஸோ பிரேமா நான் வந்து 6 மணிக்கு எப்போவுமே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுறான். ஏய் பைத்தியக்காரன் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுவார். அதுக்காக அவர் கார் உள்ள உட்காந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்டா, ஒரு 5 மினிட்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் வந்து கார் உள்ள உட்கார மாட்டேங்கிறான். கார் உள்ள உட்காரத்துக்கு கொஞ்சம் பயப்படுறான் ஃபஸ்ட் டைமில். சரி இவனை சும்மா அப்படி கூப்பிட்டு ஒரு வாக்கு ஒன்று போயிட்டு வா நான் என்ன இவனை ப்ராப்பராக வாக்கு இருக்கலாம். ஏய் வாடா ஹெல்ஃபா வா. எல்லோரும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதிகமாக வீடியோலாம் காமிக்க மாட்டேன்னா, அதனால் வந்து செமையாக வளர்ந்துட்டான் ப்ரோ. ஏய் ஹெல்ஃபா வருமாப்பா அதிகமாக செமையாக வளர்ந்துட்டான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செல்லம் ஒரு வீட்டில் பயங்கரமான செல்லங்க சத்தியமாக. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப செல்லம். நீங்கள் நினச்சி பார்க்குறது என்னை விட அதிக செல்லம் தான் இவன் தான் வீட்டில். வேசல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பிரேம் ப்ரோ தான் பாவம் ஜாலியாக கார் ஓட்டிங்கிறது. டிராஃபிக்கு சரியான டிராஃபிக்கு பாவம். அவரே கடுப்பில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இவன் வளர்ந்துட்டே வர போகிறானா பைக்கில் இடம் பற்ற மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் இருக்குது டியோவில் தான் தூக்கின்னு போகிறேன். டியோவில் முன்னாடி உட்கார வச்சு புள்ளிங்க மாதிரி கூட்டின்னு போகிறாரு. ஒன்று மூக்கு காமெடியாக இருக்குதுடா. கோப்ரோவில் நல்லா நீட்டாக தெரியுது. ஓகே வாங்க போகலாம் வாங்க. எதையாவது ஓட்டு. இல்லை பேபி குயின் நான் தான் ஓட்டுவேன். அது என்னோட பேபி குயின். பேபி குயின்லாம் யாருக்கும் தரமாட்டேன் போங்கடா. வா வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி கோல்டன் ஹார் வந்துச்சுன்னா என்ன ஃபீலு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஷார்ட் ரைட் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தானுங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய கதை. நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோல் வந்து ஃபீல் பண்ணான். நீ என்னை பார்க்கவே வரமாட்டேடா அங்கே போனதுலேருந்து அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லைடா அப்படின்னு சொன்னேன். அவன் அதான் சொன்னான் நான் 6 தடவை கிட்ட உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்டா, நீ ஒருத்தர கூட வரவே இல்லை அப்படின்னா. சரி ஓகேடா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி இல்லைடா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், டிகே வரேன் சொல்லியிருக்கேன். நாங்கள் எல்லாருமே வரோம், டிகே நான் 2 பேர் வரோம். எல்லாருமே 2 பேரும் வரோம். நம்ம அப்படியே எங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னான். வெளியே மீன்ஸ் லைக் எங்கே இந்த அவுட்டர் ரிங் ரோட் பக்கத்தில் தானே இங்கே இருந்து. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அப்படியே சும்மா பேசிட்டு அப்படியே என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. சரி ஓகேன்னு வந்தானுங்க. நான் ஒரு 2 days பிஃபோர் தான் போயிட்டு ஆல்ஃபாக்கு வந்து ஊசி போட்டு வந்தேன். இன்னும் அவனுக்கு கொரோனா இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்குது பாக்கி May 13க்கு அவனுக்கு. ஸோ அது போட முடியுமா தெரியல. லாக்டவுன் போட்டுருவோன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எப்படியும். லாக்டவுன் கன்ஃபார்மாக வருன்றது மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்போ பைக் அங்கே மாற்ற போகிறீங்க, எப்போ பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இதில் நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால தான் நம்ம பேபி குயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேபி குயின்லேயே உட்காந்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். 2 வண்டியும் காலியாக தான் வருது. பின்னாடி 610 வந்துட்டுருக்கு. முன்னாடி இது ஜிடி போயிட்டுருக்கு. பின்னாடி உட்காந்து வந்துருக்கலாம். இப்போ 10 hours வரும். இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. நம்ம வண்டியில் உட்காந்து பேசுவோம். நம்ம வண்டி தானே என்றைக்குமே. என்ன பேசுகிறானுங்க பாருங்க. ஒருத்தன் அயபுசாங்கிறான், ஒருத்தன் வீடியோவில் பாருங்கிறான். டிகே வேறு 10 hours பில்லியனாக வரும் ப்ரோ. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டான். பாவம் நான் கதற போகிறானோ. சும்மா பிரேம் ப்ரோ வந்து வாடா ஒரு ஷார்ட் ரைட் மாதிரி போகலான்னு சொன்னார். சரி அப்போ அதுக்காக போயிட்டுருக்கோம். டெட் டோல் கேட் மேலே ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அவுட்டர் ரிங் தான் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே போய் நின்று சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு ஈவினிங் ரைட் மாதிரி முடிச்சுட்டு அப்படியே வந்துடலான்னு. இங்கே தான் கிட்ட தான் இருக்குது. ஒரு 10 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். 10 kilometers 12 kilometers இருக்கும். கைஸ் பைக் அப்கிரேடிங். எஸ் எப்போ பைக் அப்கிரேட் பண்ண போகிறேன், பைக் எப்போ அப்கிரேட் பண்ண போகிறேன்றதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது கொஞ்சம். அது வந்து நான் முடிக்க வேண்டியது கடமைகள் நிறைய இருக்குது. எனக்கு அக்கா இருக்காங்க, அப்புறம் என்ன ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ அந்தந்த இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் நான் வந்து ஒரு செகண்ட் பைக் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. இப்போ நான் வந்து பைக் வாங்கினா அது அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. நமக்கு கடமைகள் இருக்கப்போ நம்ம வந்து பைக்கை பற்றி யோசிக்கக்கூடாது. கரெக்டாக என்ன தேவைன்றதை புரிஞ்சு வந்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 400cc அப்கிரேட் ஆகுறதுனா என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ ஆனால் நான் வந்து அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
வேணாம் ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் 600cc தான் போவேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் நடுவில் வந்து நிற்க மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல 600cc தரமாக பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக 600cc அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 600cc GT கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த மாதிரி டேஸ்ட் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பர்ஃபெக்ட் மூமெண்ட்காக. ஸோ இப்போ வந்து அதை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து நான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்போ வண்டி எடுப்பேன்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க எனக்கும் பைக் அப்கிரேட் தேவைப்படுறது கரெக்ட் தான். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 years ஆக போகுது இப்போது. ஸோ ஆகஸ்ட் வந்துச்சுன்னா வந்து 3 years ஆகிடும். பைக் அப்கிரேட் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் 34,768 35,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 35,000 நான் இதை வந்து ஓட்டியிருக்கேன். இன்னும் நிறைய ஓட்டலாம் இதை. அதனால தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் பைக்கை வந்து அட்லீஸ்ட் 4 வருஷம் அப்படியாவது ஓட்டுவாங்க. மாற்றலாம் டைம் இருக்குது கைஸ். இன்னும் நிறைய நமக்கு ஏஜ் இருக்குது. எனக்கு 21 தான் ஆகுது. 21 வயசில் செகண்ட் பைக் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ அதில் தான் நம்ம யோசிக்கணும். அதை தான் நான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். வாங்குவேன் கண்டிப்பாக. ஆனால் எப்போ வாங்குவேன்றது வந்து என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் கண்டிப்பாக வாங்குவேன். முடிஞ்ச அளவு என்னால் கூடிய சீக்கிரம் எவ்வளோ முடியுதோ அது எல்லாத்தையும் முடித்து ஒரு 600cc வெயிட்டாக வாங்கலாம். டோன்ட் வரி. ஸோ என்ன தான் வந்து நம்ம இப்போ பைக்கு வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் சடனாக வந்து யூடியூபே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக யூடியூப் ஒரு நாள் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஏதோ பேன் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் பேன் ஆகிடுச்சுன்னா நமக்கு இருக்கிறது வந்து ஃபேமிலி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபேமிலியை தான் பார்க்கணும். அதுதான் நமக்கு இருக்கிறது. அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்னென்னு சொல்லிட்டு என்னால் இப்போ வெளியே சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. லைக் வந்து இப்போ நான் வந்து ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த டைமில் வந்து பைக்கை பற்றி யோசிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ தான் வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் இப்போ தான் ஓரளவு மேலே ஸ்டேபிளாகி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு 5 lakhs 6 lakhs 7 lakhs அந்த மாதிரி பட்ஜெட்டில் கொடுத்து வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்தளவு நல்லா இருக்காது. ஒரு டீசெண்டாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டது. தெரியும் தலை நீ இதெல்லாம் பண்ணுவாரு வர்ற மாதிரி. சரியான ஃப்ளைட். இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா வர்ற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ சன்னு ஃபுல்லாகவே வந்து இறங்கிடுச்சு. பின்னாடி ஜிடி வந்துட்டுருக்கு. ஜிடி சோல் தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஆமாம், நம்ம வண்டிக்கு வேறு சர்வீஸ் பண்ணலையா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து சர்வீஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் பார்த்தீங்களா பசங்க இங்கே தான் உட்காந்து ஸ்டண்ட்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஈவினிங் டைமில். வீலி அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இங்கே பூந்தமல்லில் உட்காந்து பண்ணிருந்தானுங்க கொஞ்சம் நேரம். போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாரையும். இவங்க பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது சார். அது என்னன்னா லைக் வந்து இவங்க பண்ணுறதுலாம் ஓகே, ஒரு தனியாக இடத்துல பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஸ்டண்ட்டுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் இவங்க கும்பலாக சேர்ந்து பண்ணுறது தான் வந்து பிரச்சனையாகுது. அழகாக ஒரு 2 பேர் அவ்வளோதான். அப்படி அழகாக வந்தோமா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களா, அவங்க ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்கில்லை ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, அப்படியே வந்து போயிட்டுருக்கலாம். இவங்க வந்து கும்பலாக சேர்த்து அந்த பெட்டிங் வச்சு இது பண்ணுறது, எவ்வளோ தூரம் வீலி அடிக்கிறது அப்படி இப்படி சொல்லிட்டு அது நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும். ரொம்ப லாங் வீலி அடிச்சுட்டு போகிறது, ரொம்ப லாங் ஸ்டாப் அடிச்சுட்டு போகிறது, அதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் அவங்க சூப்பராக பண்ணலாம். என்றைக்குமே எந்த ஒரு ஃபீல்டையும் நம்ம குறையே சொல்லக்கூடாது. அதில் இருந்து பார்க்குறவங்க தான் அதோட தெரியும். ஸ்டண்டிங்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்கில்லு தான். ப்ராப்பராக பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கும் ஸ்டண்ட்லாம் வந்து கற்றுக்கணும்னு ஆசை. நம்ம வந்து இது வரைக்கும் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே விழுந்து இதாகிடுச்சுன்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இதை மாற்றத்துக்கு நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது வரும். எதுக்கு நமக்கு அதெல்லாம். சூப்பர் அவங்க 2வது ப்ளே பைக் பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் பைக்கெல்லாம் உட்காரதே கஷ்டங்க சத்தியமாக. நான் ஒரு நாள் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது வந்து சூப்பர் பைக்கில் பின்னாடி எப்படி உட்காருறது, எப்படி இருக்குது வேறு லெவலா. பின்னாடி உட்காரதே ரொம்ப கஷ்டம். எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க எப்படிதான் அந்த வண்டியில் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு. பிரேம் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் பைக்ஸ் வச்சுருப்பாங்களா, அவங்களே வந்து கேட்பாங்க எப்படி ப்ரோ அந்த வண்டியில் நீங்கள் உட்காருறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் இப்போ கோப்ரோ எல்லாரும் கோப்ரோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மாறி பேசிட்டு வரானுங்க பைத்தியக்காரனுங்க. எல்லாம் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, மென்டல் கிறுக்கு, மென்டல் பைலவலா, செத்த பைலவலா. என்ன டிகே டான்ஸ் ஆடுறான், வேற லெவல். பேட்டரி வேறு கோப்ரோவில் கம்மியாக இருக்குது. பேட்டரி சார்ஜ் போட மறந்துட்டு இருக்கிறேன் கைஸ். பிரேம் ப்ரோ கிட்ட தான் ஒரு பேட்டரி கடன் வாங்கியிருக்கிறேன். டிஷர்ட்டு நான் சொன்னல, டிஷர்ட்டில் ஹெவியாக தூக்கிக்கொண்டு அதுதான். யார் எதிர்க்கு எப்படி வரான். இப்படிலாம் வராதிங்க கைஸ். ஆப்போசிட்டில் வந்தாலும் அட்லீஸ்ட் லைட்டாவது போட்டுவாங்க. அவர் லைட்டு கூட போடாமல் வராரு. என்னாச்சு, எப்படி இருந்துச்சு. சூடு அடிக்குதா, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. பேச வார்த்தைகள் இல்லை.
இதில் உட்கார்றது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான கஷ்டம். எக்ஸ்ட்ராடனரி கஷ்டம். இவரு என்ன பண்ணாரு, தேர்ட் கியர்ல வந்து 50ல போயிருந்தாரு. ஓகே சரி, ஒரு நானா சரி வண்டி இப்படிதான் போகும் போல. என்ன பண்ணாரு, திடீர்னு ஒரு கியர் பண்ண டப்பால் வெடிக்குது, திரும்ப கியர் அடிச்சா டப்பால் வெடிக்குது. அப்படியே படுத்தாரு, என்னவோ பண்ண போறாரு நினைச்சேன். அப்படியே மெரிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கியர்ல 140 கிட்ட அப்படி வண்டி போகுது. எனக்கு இந்த இடம் இப்படி தூக்குது, சாரி என்ன சொல்றேன், நான் இப்படி பிடிச்சிருக்கேன், கை இப்படி விலகுது, அவ்வளவு பவர்ல பின்னாடி இழுத்துக்குமே. அப்படியே ஃபுல்லா விலகுனதுக்கு அப்புறமா ப்ரோன்ற நான் புட்றான்றது இப்படி பிடிச்சேன் நானு. அடுத்த கீரை போடுறாரு, இப்படி பாப்பாவுது, அடுத்த கீரை போற வண்டி பாப்பாவுது, சைட்ல உட்காந்து ஸ்பீட பாக்குறேன் நானு. கண்ணா மூணா வந்தேன் நானு, நான் கண்ணை திறக்கலையே. தல சம்பவம் நிறைய பூச்சி. ஹெல்மெட் பாத்தியா? நிறைய பூச்சி. ஓகே ப்ரோ, உனக்கு பயமா இல்லையாடா? பழகிருச்சு ப்ரோ. சொல்லு, நீ ட்ரை பண்ணு, நீ உக்காரு பின்னாடி, போறப்ப நீ உக்காரு. உங்க வீடியோ பார்த்த ஃபர்ஸ்ட் நீங்க 10R ஓடும்போது நீ கத்துவீங்கல அப்படியே, என்னயா இந்த மனுஷன் இப்படி கத்துறாருன்னு. அப்புறமா இப்ப நான் வீடியோ நான் யோசிச்சேன், நான் ஏன் இப்படி கத்துறேன்? எதுவுமே இல்ல தல. இங்க எது இந்த 10 கிலோமீட்டர் வந்தது கிளீனிங் கிளாஸ்ல வர்றோமா? சைன் கஃபே தான் போனோம். நான் வந்து அந்த ரீசன் நான் சொல்கிறது வந்து எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல, பட் ஆனால் என் சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். நமக்கு மேலே ஒரு சப்போர்ட்டு, ஃபேமிலிக்கு வெயிட்டாக யாராவது இருக்காங்க அப்படின்ற டைமில் வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் எங்கள் ஃபேமிலி வந்து எங்கள் அக்கா பார்த்துக்குறாங்க. ஓகேவா, எங்கள் அக்கா வந்து நல்லா மெயின் சப்போர்ட்டாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான், எல்லாருமே கம்பைன் ஆகி தான் இருக்கும், எல்லாருமே டிபெண்ட் தான். ஸோ இந்த டைமில் டக்குன்னு வந்து நான் சுயநலமாக வந்து யோசிக்கக்கூடாது. லைஃப்பில் எல்லா டைமும் சுயநலமாக வந்து இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது நமக்காக இருக்கவங்களுக்காக நம்ம யோசிக்கணும். ஸோ அதை நான் இப்போ யோசிக்கிறேன். அதனால தான் எனக்கு நல்லா தெரியுது இந்த டைமில் நான் அப்கிரேட் பண்ணணும், எனக்கு அப்கிரேட் தேவைப்படுது, பண்ணலாம் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணாம், நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில். அதை விட அதாங்க எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த சுச்சுவேஷனில். எங்கள் ஏரியாவில் ஒரு கஃபே இருக்கியா, சைன் கஃபேன்னு சொல்லிட்டு, அது நிறைய இடத்துல பிரான்ச் இருக்குது. அது வந்து சேட்டா எங்களுக்கு நல்லா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவர். சொல்லு எப்படி இருந்துச்சு? போதைக்கு நீ ஊராகிட்ட சரி, ஃபர்ஸ்ட் கியர்ல இழுத்து வச்சு போனாரு, அதுதான் ஃப்ளை பை போல, அதுக்கே பிசர் ஆயிடுச்சு. ஆண்டவெல்லாம் வேண்டிட்டேன், இங்க இருக்கிறது இது வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் எடுத்தாரு பாரு ஒரு கீர் சிப்போட புஸ்ஸு, எனக்கு கால்லாம் வீக் ஆயிடுச்சு. தெரியுதா ஷைனிங் தெரியுதா? வேர்த்து ஊத்துருச்சு. திரும்ப போலாம். இந்த வீக் எண்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் லாக்டவுன் வருமா வராதா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்குள்ளே சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு என்னோடய ஏரியாவை காமிச்சது இல்லைல்ல, இதுதான் மீஞ்சூர் டவுனுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், என்ன டவுன்லாம் சொல்ல வச்சிட்டிங்க. சரி ஓகே, பகலில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ராத்திரி பாருங்கள், கொஞ்சம் அழகாக இருக்கும், லைட்டில் நிறைய போட்டு சிக்குன்னு இருக்கும். போன லாக்டவுன்லாம் வந்து நான் சிட்டியில் இருந்தேன். இந்த லாக்டவுன்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து பார்ப்போம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. லாக்டவுன்னாலே டிப்ரெஷன் தாயா, ஒரு லெவலுக்கு மேலே லாக்டவுன்லாம் தாங்கவே முடியாது சத்தியமாக. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 days நம்ம வந்து ஃபுல் லாக்டவுனில் இருந்தோம். 90 days ப்ராப்பர் ஃபுல் லாக்டவுனு. அதுக்கு மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணி லைட்டாக விளையாட ஆரம்பித்தோம். இதுக்கு மேலே ஒரு மாதம் லாக்டவுன் போட்டாலும் எல்லாம் செத்து போயிடுவானுங்க. ஏன்னா எக்கனாமி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நீங்கள் நிறைய அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து எக்கனாமி பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மணி ஒர்க் ஆகுது அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாலேஜ் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டே நாட்டில் செலவு பண்ணுறதுக்கு காசே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சூசைடே பண்ணிப்பாங்க. இந்த தடவை ஒரு மாதம் ஃபுல் லாக்டவுன் போட்டுமே கண்டிப்பாக நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. நமக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட நமக்கு மணி வந்து நிறைய லேக் ஆகிருக்கு, நிறைய காசு இல்லாமல் போயிருக்கு. அதெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து அந்த ஒரு லாக்டவுன் மட்டும்தான். ஸோ அது ஒரு நாள் தான் நம்ம எல்லாருமே நல்லா அடி வாங்கிட்டோம். ஸோ திரும்பி வந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம அது என்ன காமெடினா, ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதெல்லாம் ஃபுல் லாக்டவுன் போட்டு வீட்டில் உட்காந்துட்டு செகண்ட் டே என்னன்னா 10,000 கணக்கில் ஏறிட்டு இருக்குது, லட்சக்கணக்கில் போயிடுச்சு. இப்போ வந்து லாக்டவுன் போடாமல் டியூட்டி போட்டுட்ருக்காங்க. ஒழுங்காக பிளானிங் சரியாக இல்லை. இந்த ரூட் தான் கைஸ் போனோம். இது பகலில் இந்த ரூட் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு தடவை காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன், அதாவது RX100 vlog வந்து காமிச்சிருப்பேன். தாபா போகிறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப காமிச்சிருப்பேன். ஸோ செம்ம அழகாக இருக்கும். சைடில் ஃபுல்லாக வயல், சூப்பராக இருக்கும். இந்த கஃபே தான் கைஸ் நான் சொன்னது. மாமோ சாப்பிட்லாமா? டைனிங் இருக்கா? டைனிங் இருக்கா? சூப்பர். முடிச்சாச்சு. பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் அதுன்னு சாப்பிட்டானுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். எங்கடா போனார் அவர் ஏதோ ஃப்ரெண்டோட ஹிமாலயன் ஒன்று வந்துச்சு, அதை டெஸ்ட் ரைட் பண்ணுறேன்னு போனார் அவர். எங்கே போனான்னு தெரில. ஓகே கைஸ், இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாய். எல்லாம் சேஃபாக இருங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.
பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ பார்த்து ஓகே நம்ம லெஃப்ட்டில் போனோம் அவங்களும் ஸ்ட்ரைட்டாக போனோம் போயிட்டு வரட்டும்